இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 26வது வசனம். கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு இடைப்படுகிற வார்த்தை, அவருக்கு பயப்படும் போது, அவர் மேலே நாம் திட நம்பிக்கையாக இருக்கும்போது நம் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும்னு சொல்கிறார். இன்னைக்கு பெற்றோர்களாகிய நாம் இந்த செய்தியை கேட்கிற சகோதர சகோதரிகள், இன்றைக்கி கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ளே இருக்கா? நாம் திட நம்பிக்கையாக இருப்போம். ஏன்னா நம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் அடைக்கலத்தை கொடுப்பேன்னு வாக்கு பண்ணுகிறார். இன்றைக்கி பிள்ளைகளை குறித்த பாரங்கள் எத்தனையோ பெற்றோருக்கு இருக்கலாம் இல்லையா? அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்குமோன்னு யோபுவை போல நாம் பிள்ளைகளுக்காக தேவனிடத்தில் பரிந்து பேசி அவர்களுக்கு பலிகளை செலுத்தி கொண்டு தான் இருக்கிறோம் இல்லையா? ஆனால் அந்த பிள்ளைகளும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலே வளரணும், அவங்களும் தேவனை அறிகிற அறிவிலே வளரணும். ஏன்னா தேவனுக்கு பயப்படுகிற பயம்தான் பிள்ளைகளுக்கு அடைக்கலம் இல்லையா? அவங்களுக்கும் அது அடைக்கலம். தேவன் தான் அவர்களுக்கு பாதுகாப்பு. அவர் கரத்தினுடைய நிழலில் அவங்களே மூடி பாதுகாப்பார். இதை நாம் இன்றைக்கி உணரணும். அப்போ இன்றைக்கி நாம் பயப்பட்டு எப்படி தேவனுக்கு பயந்து நடக்கிறோமோ அது போல் நம் பிள்ளைகளையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலே நாம் வளர்க்கிறவர்களாக இருக்கணும். தேவ பயம் அவங்களுக்கு இருக்கணும். ஏன்னா நீதிமொழிகள் 19:23 சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது. அப்போது அந்த ஜீவன் நிலைத்து இருக்கணும்னா, அந்த ஜீவன் நித்திய ஜீவனை அடையணும்னா, அப்போ கர்த்தருக்கு நாம் பயந்து நடக்கும்போது அதை அடைவோன்னு சொல்கிறார். நீங்கள் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பீர்கள்னா என்னாலும் அவருடைய பரிசுத்த வாசஸ்தலத்திலே ஜீவனுள்ளவர்களாய் நித்திய ஜீவனிலே நாம் காணப்படுவோம். அப்படி இருக்கிற நமக்கு தீமை அணுகாதுன்னு இன்னைக்கு வாக்கு பண்ணுறார். அப்போ நித்திய ஜீவனை நாம் காத்து கொள்ளணும்னா கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு இருக்கணும், நம் பிள்ளைகளுக்கும் அது இருக்கணும். ஏன்னா எரேமியா 32ஆம் அதிகாரம் 39-40 வசனத்தில் பார்க்கும்போது தேவன் நமக்கு ஒரு உடன்படிக்கையை செஞ்சுருக்கிறார் இல்லையா? நம்ம விட்டு அவர் விலகாதபடிக்கு நம் கரத்தை பிடித்து அவர் வழிநடத்துகிறவராக இருக்கிறாரு. அதனால்தான் சொல்கிறாரு, தங்களுக்கும் தங்கள் பின்னடியாரான தங்கள் பிள்ளைகளுக்கும், அதாவது நம்முடைய சந்ததிகளுக்கு, நம் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் நன்மை உண்டாகும்படி சகல நாட்களிலும் எனக்கு பயப்படும்படிக்கு, அதாவது தேவனுக்கு பயப்படுகிற பயம் சகல நாட்களில் நமக்கு இருக்குமானால் நம் பிள்ளைகளின் பிள்ளைகளை கூட கர்த்தர் ஆசிர்வதிப்பார். அவர்களுக்கு எல்லாரும் ஒரு மனதின் ஆவியை, ஒரே இருதயத்தின் ஆவி, ஒரே வழியை நான் கட்டளையிடுவேன்னு சொல்கிறார். அவர்களுக்கு நன்மை செய்யும்படி நான் அவர்களை விட்டு பின்வாங்குவதில்லை என்ற அந்த நித்திய உடன்படிக்கை நான் பண்ணியிருக்கிறேன்னு சொல்கிறார். அப்போ தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை நாம் வைத்திருக்கும் போது, நம் பிள்ளைகளும் தேவனுக்கு பயப்படுகிற பயத்தோடு இருக்கும்போது அவர்களுக்கு கர்த்தர் ஒரு உடன்படிக்கை பண்ணுறாரு. என்ன சொல்கிறாருன்னா, நான் உங்களை விட்டு அகன்று போக மாட்டேன், எனக்கு பயப்படுகிற பயத்தை உங்கள் இருதயத்தில் நான் வைக்கிறேன்னு சொல்கிறார். அப்போ அந்த பயம், நான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்தான் ஞானத்தின் ஆரம்பமே. அதுதான். பிள்ளைகளுக்கு ஞான குறைவு இருக்குன்னா என்னன்னு பெற்றோர்களாகிய நாமளே யோசிக்கணும். தேவனுடைய பயம் அவங்களுக்கு இருக்கான்னு. அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், அதாவது காலைதோறும் தேவனை பிள்ளைகளும் தேடணும், அவங்களும் செபிக்கணும், அவங்களும் துதிக்கணும், தேவனை மகிமைப்படுத்தணும். இது பெற்றோர்களாகிய நாம் அவங்களுக்கு போதித்து வழிநடத்தணும் இல்லையா? ஒரு நாளும் குடும்ப ஜபத்தை பண்ணுவதற்கும் பிள்ளைகளும் ஆயத்தப்படணும், நாமும் ஆயத்தப்பட்டு இருக்கணும். தேவனை தேடுகிறதுல பிள்ளைகளும் ஒரு குறைவு இல்லாமல் இருக்கும்போது அவங்களுக்கு அவரே அடைக்கலமாக இருப்பேன்னே சொல்கிறார். ஏன்னா நீதிமொழிகள் 18:10 பார்க்குறோம், கர்த்தருடைய நாமம் தான் நமக்கு பலத்த துருகம், நீதிமானதற்குள் ஓடி சுகமாக இருப்பான்னே வேதவசனம் சொல்லுது. அப்போ அவருடைய நாமத்திலே நமக்கு பாதுகாப்பு உண்டு. அவர் நாமத்தை நாம் விசுவாசிக்கும் போது நமக்கு ஒரு கேடும் வராது. அவருடைய நாமத்திலே நீதிமான் ஓடி எப்படி சுகமாய் ஜீவித்திருக்கிறானோ அதே போல் நாமும் அவர் நாமத்தினாலே பாதுகாக்கப்படுவோம். சங்கீதம் 115:14 பார்க்குறோம், கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். எப்போ வர்த்திக்க பண்ணுவார்? நம் தேவனுக்கு பயந்து நடக்கும்போது நம் பிள்ளைகளை வர்த்திக்க பண்ணுவார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் நான் அவர் ஆசிர்வதிப்பார்னே வேதவசனம் சொல்லுகிறத பார்க்குறோம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 7-8 வசனத்தில், நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. இன்றைக்கி நமக்கும் சொல்கிறார், தேவனுக்கு பயம் இல்லாமல் நம்ம தீமையான கிரியைகளை செய்து வருகிறோமா? இன்றைக்கி நம்மளே சொல்கிறார், நீ ஞானி என்று உன்னை எண்ணாத, கர்த்தருக்கு பயந்து தீமையான காரியங்களை விட்டு விலகி விடுங்கன்னு சொல்கிறார். அப்படி நீ விலகி இருந்தீன்னா அது உன் நாபிக்கு ஆரோக்கியமும் எலும்புகளுக்கு ஊனமாக இருக்கும்.
இன்னைக்கு எத்தனை வயிற்று பலவீனங்களை நாம் பார்க்குறோம் இல்லையா? வயிற்றில் அநேக பலவீனங்கள் வருது. அப்போ அந்த நாபிக்கு ஆரோக்கியத்தையும் நம்ம எலும்புகளில் நினமுள்ளதாக்குறதுக்கும் நம்ம தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருந்ததுன்னா கர்த்தர் அந்த பாடுகளிலிருந்து நம்மை விடுவிப்பார். மல்கியா 4:2 சொல்லுது, என் நாமத்துக்கு பயந்து இருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். அப்போ கர்த்தருடைய நாமத்துக்கு நம்ம பயந்து நடக்கிறோமா? அப்படி இருக்கும்போது அவருடைய செட்டையின் நிழலே நமக்கு ஆரோக்கியம் இருக்குது. அப்போ நம்ம ஆரோக்கியத்தை தேடி நம்ம ஓட வேண்டிய இடம் என்னென்னா அது தேவ சமூகம். தேவ சமூகத்தில் நாம் காத்திருந்து தேவனுடைய சித்தம் இன்னதென்று நம்ம செய்து வரும்போது அவர் வார்த்தையும் கட்டளைக்கும் நம்ம கீழ்ப்படிந்து நடக்கும்போது அப்போ நமக்கு ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் தேவன் தர வல்லமையுள்ளவர். சங்கீதம் 112:1 சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளின் மிகவும் பிரியமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவருடைய கட்டளைகளை கை கொள்ளணும், அவர் கற்பனைகளை கை கொண்டு நாம் நடக்கணும். அவர் என்னென்ன காரியங்களை நமக்கு சொல்லி இருக்கிறார், அவருடைய மாதிரியை நமக்கு விட்டு போயிருக்கிறார். அவர் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருந்தார் இல்லையா? அந்த சிலுவை நம்மை சுமந்து கொள்ள சொல்கிறார். அந்த சிலுவை நாம் சுமந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் அநேக போராட்டம் வந்தாலும் அவர் எப்படி இரக்கமும் மனதுருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையுள்ள தேவனாக இருந்தார், அதே போல் நாம் நீடிய சாந்தத்தோடு பொறுமையோடு நம்முடைய காரியங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடந்து வரும்போது தேவனுக்கு பயப்படுகிற பயம் நமக்கு இருக்குமானால் கர்த்தர் நம்மை பாக்கியவதியாய் வைக்க அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். நீதிமொழிகள் 3:25-26 நமக்கு வருகிற அந்த சடுதியான திகில் துஷ்டர்களுடைய பாழ்கடிப்பு வரும்போதெல்லாம் நீங்கள் அஞ்ச வேண்டான்னு சொல்கிறார். இன்றைக்கி அநேகருக்கு சொப்பனங்கள் மூலமாய் கனவுகள் மூலமாய் நமக்கு எவ்வளோ பிசாசின் போராட்டங்கள் வந்து நம்ம பயமுறுத்தலாம். ஆனால் இன்றைக்கி கர்த்தர் சொல்கிறார், அப்படிப்பட்ட சடுதியான திகில்க்கும் துஷ்டர்கள் பாழ்கடிப்பு வரும்போது நீங்கள் அஞ்ச வேண்டாம். கர்த்தரே உங்கள் நம்பிக்கையாக இருந்து உங்கள் கால்களை சிக்கிக்கொள்ளாதபடி அவர் காப்பார். அப்போ இன்றைக்கி கூட நமக்கு எத்தனை பாடுகள் இந்த மாதிரியான போராட்டங்கள் வருகிறதோ நீங்கள் பயப்படாதீங்க, கலங்காதீங்க. கர்த்தர் அவரே உங்கள் நம்பிக்கையாக இருக்கும்போது உங்கள் காலை எந்த ஒரு அக்கிரமத்திலும் சிக்கிக்கொள்ளாதபடி அவர் காப்பார். ஏன்னா கர்த்தர் வல்லமுள்ள தேவன், அவர் இரக்கமும் மனதுருக்கமான தேவன். அவர் நம்மை மன்னிக்க தயப்பெருத்த தேவனாக இருக்கிறாரு. அதனால் இன்றைக்கி தீமையெல்லாம் விட்டு நம்ம கர்த்தரிடத்தில் மனம் திரும்பி கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு நாம் இருக்கணும். ஏன்னா எரேமியா 15:11 சொல்லுது, உன்னில் மீதியாக இருப்பவர்களே நன்மையுடையவர்கள், தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக நான் சத்ருவுக்கு எதிர்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன்னு சொல்கிறார். அப்போது அதாவது எரேமியா தீர்க்கதரிசி அவர் இருந்த காலத்தில் எருசலேத்து ஜனங்கள் என்ன பண்ணாங்க, சிறைப்பட்டு போனாங்க பாபிலோனுக்கு. அதில் மீதியாக இருந்த ஜனங்களை கர்த்தர் அருமையாக நடத்தினார்ல, அவங்களுக்கு நன்மை உண்டாக, அவங்களுக்கு தீங்கின் காலத்தில் நெருக்கத்தின் காலத்திலும் சத்துருக்களுக்கு அவர்கள் எதிர்பட்டு இருக்கும் நேரத்துலையும் கர்த்தர் அவர்களுக்கு சகாயம் செய்து அவர்களை பத்திரமாய் பாதுகாத்தார்னு பார்க்குறோம். அது இன்னைக்கு சொல்கிறார், நான் மெய்யாகவே உங்களுக்கும் சொல்கிறேன், சத்ருக்கு எதிர்பட்டு நான் உங்களுக்கு சகாயம் பண்ணுவேன். இன்னைக்கு நமக்கு விரோதமாய் வருகிற எல்லா சத்ருவின் கிரியைகளும் தேவன் நீக்கி போட்டு நமக்கு அவர் சகாயம் பண்ண தேவனாக இருக்கிறார். எப்பொழுதுன்னா கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு வேணும். அதில் நம்ம திட நம்பிக்கையாக இருக்கும்போது தேவன் நம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் அடைக்கலத்தை தருவேன் இன்னைக்கு வாக்கு பண்ணுகிறார். இதை விசுவாசிப்போம். தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை நமக்கும் நம் பிள்ளைகளுக்கும் வேண்டி ஒருமனப்பாட்டின் ஆவியை ஏக சிந்தையை நாம் கேட்டு இன்னைக்கு தேவனிடத்தில் ஜெபிப்போம், அதை பெற்றுக்கொள்வோம். ஆமீன்.